எழுதித் தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு. எழுத்தாளர் தாமரை செல்வியின் 50 வருட இலக்கிய வாழ்வை சிறப்பிக்கும் முகமாக தாய் வீடு பத்திரிகையின் சிறப்பு இதழ். தாமரை செல்வியின் கதைகள் தமிழ் வாழ்வியல் குறித்த ஓர் இலக்கிய சாட்சியம். எழுதியவர் இந்திரன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஈழத்தின் புனைகதை உலகப் பரப்பிற்குள் கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒலித்து வரும் தாமரை செல்வியின் பெண் குரல் முக்கியமானது. இக்குரல் கண்ணாடியில் தன் பிம்பத்தை தானே தன் அலகால் குத்திக் கொண்டிருக்கும் சிட்டுக்குருவியைப் போல நடந்து கொள்வதாக எனக்கு தெரிவது வழக்கம். ஈழத்து மண்ணின் போர்க்கால வாழ்க்கையானாலும் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர் வாழ்க்கையானாலும் எளிய முறையில் அன்றாட வாழ்க்கையை விசாரித்தபடி கதை சொல்லிச் செல்பவை இவரது சிறுகதைகள். தற்போது ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வந்த போதிலும் இவரது குரல் கிளிநொச்சி பிரதேசத்தின் ஒரு பெண்ணின் பார்வையில் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரு இலக்கிய சாட்சியம்தான். 25 ஆண்டுகால ஈழத்தின் உள்நாட்டுப் போர் மற்றும் ஆஸ்திரேலியாவின் புலம்பெயர் வாழ்வு ஆகியவற்றை சுற்றிச் சுழல்கின்றன இச்சிறுகதைகள். 20 வயதில் வீரகேசரி இதழில் வெளிவந்த ஒரு சிறுகதையின் மூலமாக தமிழ் எழுத்து உலகத்திற்குள் நுழைந்த தாமரை செல்வி 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 7 நாவல்கள், 3 குறுநாவல்கள் என்று ஏராளமாக பங்களித்திருக்கிறார். இன்றைக்கும் தொடர்ந்து எழுதி வருகிறார் என்பது பாராட்டுக்குரியது. ஆயினும் தமிழ்நாட்டு எல்லைக்குள் இவரது சிறுகதைகள் அதிகமாக விவாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. வன்னியாட்சி என 37 கதைகளை கொண்ட ஒரு நூலை காலச்சுவடு வெளியிட்டுள்ளது. புதிதாக வெளிவரவுள்ள தாமரை செல்வியின் சின்னாசி கிழவனின் செங்காரி பசு என்ற சிறுகதை தொகுதியை தமிழ்நாட்டைச் சேர்ந்த எதிர் வெளியீடு வெளியிடவுள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு வாசகர்கள் மேலும் நுணுகி வாசிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று நினைக்கிறேன். சின்னாசி கிழவனின் செங்காரி பசு என்ற இச்சிறுகதை தொகுதியின் கதை சொல்லும் முறைகள் வாசகரை அந்யோன்யமாகவும் எளிமையாகவும் அணுகும் அதே நேரத்தில் உள்முகமாக தொட்டு பேசுபவையாகவும் இருப்பது இச்சிறுகதைகளின் சிறப்பு. இரவில் நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டு மடியில் படுத்திருக்கும் பிள்ளைக்கு தன் வாழ்க்கை கதைகளை மனோலயப்படி சொல்லும் தொனியில் எளிமையாக பேசும் இச்சிறுகதைகள் பதை பதைக்கும் பல தருணங்களை மிக எளிமையாக நம்முடன் பகிர்ந்து கொண்டு விடுகின்றன. சின்னாசி கிழவனின் தொலைந்து போன பசுவை தேடியலையும் ஒரு எளிய விவசாயியின் பதட்டமும், இறுதியில் கன்று ஈன்று நிற்கும் பசுவை கண்ட பிறகு ஏற்படும் மனநிலையும் மிக நுட்பமாக கதையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவரது சிறுகதைகள் பல குறும்படங்களாக வெளிவந்துள்ளன. தமிழின் மிக முக்கியமான சினிமா இயக்குநரான முள்ளும் மலரும் மகேந்திரன் இடைவெளி என்ற இவருடைய கதையை 1996 என குறும்படமாக மாற்றியுள்ளார். இன்னொரு கதையான பாதணி ஜான் மகேந்திரனால் அதே பெயரில் குறும்படமாக்கப்பட்டுள்ளது. இவரது சிறுகதைகள் குறும்படங்களாக மாற்றப்படுவதற்கு காரணம் இவரது கதை சொல்லுதலில் திரைப்படமாக எடுப்பதற்கேற்ற விவரணங்கள் எளிமையாக இடம்பெறுவதுதான். சின்னாசி கிழவனின் செங்காரி பசு என்ற சிறுகதை தொகுதியில் இருக்கும் சிறுகதைகள் ஆமி உள்நாட்டு சனங்களை சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டு போவது பற்றியும், கஞ்சி கொடுக்கும் கொட்டிலில் ஷெல் வந்து விழுவதைப் பற்றியும், வீதியில் செல்லும் ஆமிக்காரன் தண்ணி வேண்டும் என்று கேட்கும் போது அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் திகைக்கும் மனிதர்களைப் பற்றியும் மிகை நாடகத்தன்மையற்று தன் கதைகளில் பேசிச் செல்லும் போது மிக எளிதாக உணர்ச்சிகளை கடத்திவிடுகிறார். தாமரை செல்வியின் கதைகளை படித்துக் கொண்டு போகிற போது ஈழத்தில் நிகழ்ந்த 25 ஆண்டுகால உள்நாட்டுப் போர் தனிமனித வாழ்க்கையை உருத்தெரியாமல் குலைத்து போட்டுவிட்டதை ஒரு உள் மனுஷியாக இருந்து கொண்டு பேசும் வலியை உணர முடிகிறது. போர்க்கால நெருக்கடிகள் ஒரு உள் மனிதராக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களை அவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் உலகத்தை நோக்கி கழுத்தை பிடித்து தள்ளி தமிழரை நவீனப்படுத்தி விடுவதை நாம் உணர முடிகிறது. தமிழரின் வாழ்க்கை நவீனமயப்படுத்தப்பட்டதால் அவர்களது இலக்கிய படைப்புகளும் புதிய திசைகளை நோக்கி பயணப்படுபவையாக அமைய நேர்கிறது. தாமரை செல்வியின் இந்த கதைகள் ஜெர்மன் மொழியிலோ
பிரெஞ்சு மொழியிலோ ஆங்கில மொழியிலோ சீன மொழியிலோ மொழிபெயர்க்கப்படுமானால் அவை பிறநாட்டு இலக்கியங்கள் எத்தகைய மாற்றங்களை அடைந்தனவோ அத்தகைய மாற்றங்களை ஈழத்துத் தமிழ் படைப்புகளும் அடைந்துள்ளன என்பதை உலகிற்கு காட்டுவனவாக அமையும். தமிழில் படைப்பிலக்கியத்தின் புதிய எல்லைகளை புலம்பெயர் இலக்கியங்கள்தான் நிறுவப் போகின்றன என்று ஈழத்து முன்னோடி எழுத்தாளர் எஸ்போ அடிக்கடி என்னிடம் சொன்னது நினைவுக்கு வருகிறது. ஈழத்து மண்ணில் பிறந்த ஒரு பெண் 50 ஆண்டு காலமாக தங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களை கதைகளாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு மாபெரும் சமூக செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். இச்சிறுகதைகளின் மூலமாக ஈழத்தின் விவசாய சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் பார்வையில் தமிழ் சமூகம் அடைந்து வரும் நவீன மாற்றங்கள் இலக்கிய படைப்புகளாக ஆவணப்படுத்தப்படுகின்றன. இந்த வகையில் தாமரை செல்வி தனது சிறுகதைகள் மூலம் தமிழ் வாழ்வியல் குறித்த ஓர் இலக்கிய சாட்சியத்தை உருவாக்கியிருக்கிறார். ஈழத்து சமூக வாழ்க்கையிலும் தனிமனித வாழ்க்கையிலும் அரசியல் நெருக்கடிகளின் காரணமாக ஏற்படும் அந்தரங்க சவால்கள் மிக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவை மானுட குலத்தின் மிக முக்கியமான ஆவணங்களாக திகழும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி.